சார்பட்டா பரம்பரை படத்தில் டான்சிங் ரோஸ் வந்து டைலாக் சொல்லுவாருங்க. அதாவது ஸ்டேஜில் ஃபுட் ஒர்க் பண்ணும்போது எதிரி ஒரு குத்து குத்துவான், அதையும் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாமினாவோட நின்று நம்ம ஜெயிச்சு வரணும், அதுதான் பாக்ஸிங்னு சொல்லி. அந்த மாதிரி லைஃப்பில் வந்து நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுவும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, நம்மளை வந்து முன்னேற விடாமல் தடுக்கிறது, அதுவும் நம்ம சொந்தக்காரங்க எப்படான்னு காத்துட்ருப்பாங்க. இவங்கெல்லாம் நம்ம செய்வாங்க பாருங்கள் ஒரு செய்வனை, அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு நாளும் நம்ம வந்து கடந்து வரோன்னு சொன்னால் அதுவே லைஃப்பில் ஜெயிச்ச மாதிரி தாங்க என்ன கேட்டால். ஏன்னா அவ்வளோ சம்பவங்கள் நடக்கும். எங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட நான் வந்துட்டு இப்போ ஒரு 10 வருஷமாக எவ்வளோ ஒரு மனக்குமுறல், எவ்வளோ வலியும் வேதனையோடு இருக்குன்றத நான் ஆல்ரெடி என்னோடய பர்சனல் வீடியோவை நான் யாருன்னு சொல்லி வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதே ஒரு லிஸ்ட்டில் இதுவும் கூட நாங்கள் இந்த புதுசாக வந்து டெம்போ ட்ராவலர் வண்டி எடுத்து நாங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து லாஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 1-2 இல்லை, அன்றைக்கி வந்து எங்களோட வருமானமே ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து சம்பாரித்த பணத்தை சும்மா வச்சுருந்தா கூட பேங்க்கில் அது எங்களுக்கு இன்றைக்கி பணம் அவ்வளோ கையில் இருந்திருக்கோம். மொத்தமே லாஸ் ஆகிடுச்சிங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதுவும் எந்த அளவுக்கு நாங்கள் எந்த ஸ்டேஜில் இந்த வண்டி போய் எடுக்கிறோன்னு சொன்னால், கல்யாணம் முடிஞ்ச ஒரே ஒரு வாரத்துலேயே எங்கள் அப்பா சொல்கிறாரு, இதுக்கப்புறமா கடன் வந்து நீயும் பொண்டாட்டியும் அடைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த இடத்துல சொன்னார், எதுக்காக சொன்னார்ன்றதுலாம் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் யாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சரிப்பா நாங்கள் வந்து கடன் அடைச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு நான் அந்த கடன் அடைக்கிறதுக்காகவும் என்னோடய ஒய்ஃபை வந்து ரெடி பண்ணி அவங்க ஐடியில் கம்பெனியில் ஜாயின் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் என் குடும்பத்தையும் நான் பார்க்குறேன். என்னோடய பணமும் நான் செலவு பண்ணி குடும்பத்தையும் ஒரு பக்கம், அதுக்காக அப்படியே அப்பாவெல்லாம் அப்படியே விட்டு வராமல் என்னோடய பணத்தை வந்து 2 பக்கமும் நாங்கள் செலவு பண்ணுறோம். அதாவது கடன் அடைக்கிறதுக்கு ஒரு பக்கமாகவும் குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஒரு பக்கமாக சொல்லிட்டு. ஸோ அப்போ 2 ஒய்ஃப் வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து ஐடியிலலாம் ஒர்க் பண்ணும்போது 2 பேருமே நைட் ஷிஃப்ட்டுங்க. கண்ணை முழிச்சு தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் 5 மணிக்கு தான் காலையில் விடியற்காலை 5 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவோம். பகலெல்லாம் தூங்குவோம், சரியாக சாப்பிட மாட்டோம். நைட்டில் எல்லாம் கண்ணு முழிக்குது, உடம்பே கெட்டு போயிடுச்சு 2 வருஷமாக. அப்போ நான் வந்து என் ஒய்ஃபோட சைட்டில் சொந்தக்கார்ட்ட போய் நான் கேட்குறேன், இந்த மாதிரி 2 வருஷமாக நைட் ஷிஃப்ட்டில் வந்துட்டு ஒய்ஃப் வேலை செய்கிறாங்க, உங்கள் சொந்தக்கார் தானே, சொந்தக்கார் பொண்ணு தானே, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கள வேலையிலேருந்து நிறுத்திடலான்ட்டு இருக்கேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதனா வருமானம் வர மாதிரி எதனா ஒரு பிஸ்னஸ் நான் சொல்லுங்கள், நான் கடன் வாங்கி கூட நான் அதை செய்ய ரெடியாக இருக்கேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு கடன் நிறைய இருக்குதுன்னு சொல்லி. அப்போது வந்து சின்னதாக ஒரு வண்டி போடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க, பெரிய வண்டியாக ஒன்று வந்து மாட்டி விட்டார். அதுதான் இந்த டெம்போ ட்ராவலர். அதனால் ஏற்பட்ட விளைவு இருக்குது பாருங்கள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இத்தனைக்கும் ஒன்று அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாருங்க அந்த வார்த்தை. அதாவது வண்டி ஒன்று போட்டிங்கன்னா அதில் வந்துட்டு அதில் வண்டி சம்பாரித்து கொடுக்கறதுலேருந்து இஎம்ஐ கட்டிடும், வண்டி சம்பாரித்து கொடுக்கறதுலேருந்து டிரைவருக்கு சம்பளம் போயிடும், அது போக கையில் மாதம் 10,000 நிற்கும், இது ஓகேவா அப்படின்னோடனே எனக்கு இதுவே பரவாயில்ல, போதும், சம்பளத்தில் விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து வெஹிக்கிள் லோன் அப்ளை பண்ணுறது, இதெல்லாமே வந்து நாங்கள் ஐடியில் வேலை செஞ்சதால் வந்து டக்குனு அப்ரூவ் ஆகிடுச்சு. அதெல்லாம் அந்த எல்லா லோனும் வாங்கி அதுக்கப்புறமா வந்து இந்த வண்டிக்கு வந்து டவுன் பேமெண்ட் கட்டி அதுக்கப்புறம் கொண்டு வந்து வண்டி வாசலில் நிற்க வச்சுட்டு இன்டீரியர் பண்ணுறதுக்கு, அதாவது ஏசி இது பார்த்து உள்ள இந்த செட்டப்லாம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா அந்த சீட்டு வந்து கம்பெனி சீட்டை கழட்டி மாட்டிட்டு சூப்பராக புது சீட்டை வந்து வேறு சீட்டை போடுறதுக்கு, இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கொட்டேஷன் போய் நான் தேடி அலைஞ்சு தெரிஞ்சு நான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து எப்போவுமே எல்லா விஷயமும் எனக்கு நாலேஜுக்கு வரணும், எனக்கு தெரியணும், எனக்கு தெரியாமல் நான் மக்கு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படிலாம் நம்ம வந்து அட்வொகேட்டாக படித்து ப்ரோஜன் இல்லாமல் போயிடுங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒன்றும் ஒரு நைட்டு ஷிஃப்ட் முடிச்சு வந்து கூட பகலில் போய் நான் அலைஞ்சு தெரிஞ்சு நான் ஒரு இடத்துல வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஏசி வந்து நான் ஒரு இடத்துல கேட்டுட்டேன், இன்டீரியர் வந்து வேறு இடத்துல கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கொடுத்தவர் எனக்கு ஃபஸ்ட்டு செக் வச்சார் அங்கேயே. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வண்டி விடுங்க, அங்கே நான் வந்து அமௌண்ட்லாம் பேசிட்டேன், ஏசிக்கு வந்து ஒரு 1,20,000 பேசிட்டேன், இன்டீரியருக்கு வந்து தனியாக பேசிட்டேன் அப்படின்ட்டு. இல்லை வேண்டாம், நான் அதை விட கம்மியாகவே பேசியிருக்கேன். இல்லை அதெல்லாம் குவாலிட்டி இருக்காது, அது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை கொண்டு போய் நான் விட்டு ஏசி மாட்டி 3 மாதத்தில் புது வண்டிக்கு புது ஏசி போட்டு 3 மாதத்தில் ஏசி கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டு எனக்கு வண்டி வந்து அவ்வளோ பெரிய லாஸ் பண்ணிச்சு. நான் வெளியில் கொடுத்து விசாரிக்கும் போது, இல்லைங்க 1 லட்ச ரூபா கொடுத்து இல்லையா, அதில் வந்து இவங்க வந்து 2 கம்ப்ரஸர் போட்டுருக்கணும், ஆனால் ஒரு கம்ப்ரஸர் 60,000 போட்டிருக்காங்க, பெரிய லாஸ் இது உங்களுக்குன்னு சொல்லி திரும்பவும் நான் மறுபடியும் வெளியிலேருந்து கம்ப்ரஸர் வாங்கி வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட நான் வந்து வண்டி சர்வீஸ் பண்ணேன். அதுவே எனக்கு வந்துட்டு ஏடா இது இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம். 2வது ஐடி கம்பெனியில் அட்டாச் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து ஒரு 2 பிரான்ச் இருக்குங்க. அதாவது சோழிநல்லூரில் வந்து ஒரு பிரான்ச்சும் காரப்பக்கத்தில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் வந்து காரப்பக்கம் பிரான்ச்சில் வந்து நான் வண்டி அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானே போயிட்டு எல்லாம் என்கொயரி பண்ணி
பண்ணி அட்டாச் பண்ணுறதுக்கு எல்லாமே பேசிட்டேன். ஓகே நம்ம வந்து இனிமேல் நம்ம வந்து இங்கே தான் வண்டி விட போகிறோம்னு சொல்லி அவங்க வந்து ரூட்டுக்குள்ளலாம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து ஒரு 50,000 60,000 ரூபாய்க்கு நான் ரூட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஓகே வண்டி வந்து நமக்கு வந்து இஎம்ஐ கட்டிடும், சம்பாதிக்கிறதுலேருந்து டீசல் செலவு போயிடும், டிரைவர் சம்பளமும் போயிடும், கைக்கே ஒரு 10,000 15,000 வந்ததுன்னா கூட ஓகே தான் சொல்லிட்டு. ஆனால் வண்டி எடுத்து கொடுத்தவர், நீங்கள் காரை பக்கத்தில் வண்டி அட்டாச் பண்ணவே கூடாது, நீங்கள் வந்து சொலிநூல் தான் அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை வேண்டாங்க, நான் விசாரிச்சிட்டேன், நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் அங்கே இருக்கிறவர், நான் பார்த்துக்கணும். இல்லை நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு கொண்டு போயிட்டு என்ன அந்த வண்டியை கொண்டு போயிட்டு சொலிநூலில் கொண்டு போய் அட்டாச் பண்ணாருங்க. அங்கே போனோம்னா 30,000 இல்லை 35,000 தான் பில்லே வரும். அது வந்து இல்லை 40,000 வரும். எனக்கு மந்த்லி இஎம்ஐயே கிட்டத்தட்ட வந்து 35,000 நான் இஎம்ஐ கட்டணும். அப்புறம் நான் 35,000 நான் பில்லு வாங்கி 35,000 இஎம்ஐ கட்டினேன்னா டிரைவர் சம்பளம் என்ன பண்ணுறது? அவ்வளோ பெரிய லாஸு. எந்த அளவுக்கு பெரிய லாஸ் பண்ணி விட்டார். ஏன்டா இந்த மாதிரி பண்ணாருன்னு பார்த்தா, காரை பக்கத்தில் அவர் வண்டிங்க 2-3 வண்டி ஓடிட்டுருக்கு. ஸோ என் வண்டி போனால் அந்த இடத்துல வந்து அவர் வண்டிக்கு எதனா ஒரு ஆபத்து வந்துடுமோ, ஏதாவது அமௌண்ட்டு குறைஞ்சிருமோன்ற அந்த ஒரு சுயநலத்தினாலேயே நம்மளை வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் மாட்டி விட்டாருங்க. ஐயா, நான் அந்த இடத்துல காரை பக்கத்தில் வண்டி போடலாம் கூட, வேறு யாராச்சும் வண்டிங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க, அட்டாச் பண்ணுவாங்கன்றது அது எப்படி மறந்தான்னு தெரில. அந்தளவுக்கு எவ்வளோ சுயநலமாக இருக்காங்க பாருங்கள் நம்மளை சுற்றி. அதாவது நம்மளை சொந்தக்காரங்களே சொல்கிறேன், வெளியிலலாம் கிடையாது, சொந்தக்காரங்களே சொல்கிறேன். அதுதான் என்னுடைய 2வது பெரிய லாஸு. அந்த லாஸ்லேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. ஏன்னா கடைசி வரைக்கும் வண்டி வந்து என்னால் வந்து காரை பக்கத்துக்கு மாற்ற முடியல. சுழிநல்லூர்லேயே இருந்து சுழிநல்லூரில் அவ்வளோ பெரிய லாஸ்லேயே நான் வண்டி வெளில எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது போக டிரைவருங்களை வந்துட்டு ஒரு டிரைவருங்களும் என் சொந்தக்கார வண்டியில் ஓட்டுற டிரைவருங்க வந்து ஏன் டிரைவருங்களை கிண்டல் பண்ணி டீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கிண்டல் பண்ணி அவங்கள வந்து இறக்கிட்டாங்க. நிறைய நாள் வண்டி ஓடாமல், நிறைய மாதங்கள் வண்டி ஓடாமல், சும்மாவே நாங்கள் வந்து சம்பாதிக்கிற காசெல்லாம் எடுத்து இஎம்ஐ கட்டுற மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் திரும்ப நடந்தது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து நாங்கள் சம்பாதிச்ச பணம், எங்கள் 2 பேருடைய சம்பளம், நாங்கள் கட்டின இஎம்ஐ, ஒரு பைசா எங்கள் கையில் இல்லைங்க. எல்லா பணமும் வீணாக போயிடுச்சு. நாங்கள் இதெல்லாம் எடுக்காமல் இருந்திருந்தாலுமே எங்களுக்கு வந்து பணம் வந்துட்டு சும்மா அக்கௌண்ட்டில் இருந்திருக்குங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நாங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன், கல்யாணத்துக்கு வாங்கின கடன், அந்த கடன்லாம் அடைச்சிட்டா கூட அதுக்கப்புறம் சும்மானாச்சும் பணம் இருந்திருக்கும். 10-15 லட்ச ரூபா கிட்ட லாஸ் ஆகிருக்காது. அது லாஸ்லேருந்து மீண்டு வரவே முடியல எங்களால். அவ்வளோ பெரிய லாஸ் பண்ணி விட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் தெரியலன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் பக்கம் போகவே கூடாதுங்க. அதாவது ரொம்ப நெருங்கிய சொந்தம் இத்தனைக்கும் என் சொந்தக்காரர் நம்பி நான் போனேன். ஆனால் அவங்களே சுயநலத்தோட இந்த வண்டியால் நமக்கு நாளைக்கு எந்த ஒரு வருமானமும் கெட்டு போகக்கூடாது, இந்த வண்டி சம்பாதிக்கிறதோ இல்லையோ நமக்கு எந்த பாதிப்பும் வர சொல்லிட்டுலாம் அவங்க செஞ்ச செய்வனெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லைனா யாரையும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. எங்களுக்கு இவ்வளோ தூரம் எங்களை வந்து லாஸ் பண்ணி எங்களை வந்து நடுத்தருவில் கொண்டு நிற்க வச்சாங்களே கடனில். ஆனால் நாங்கள் அவங்களுக்கு எதுவுமே பண்ணலைங்க. ஏன் சொல்லுவாங்க, இது வந்து நம்ம வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருந்தோம் அவங்கள. சரி விடு, நமக்கு வந்து நம்மளோட கர்மா, நம்மளை வந்து அவங்க நம்ம இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு அவங்க வந்து நம்ம நல்லதாக செஞ்சுருக்காங்கன்னு நினச்சி விட்டுணுங்க. வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இன்றைக்கு வரையும் நாங்கள் அந்த லாஸ்லேருந்து மீண்டு ஒரு நாளும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு தான் இருக்கோம். கடவுள் அது நம்ம கொடுத்துட்டு தான் இருக்காருங்க. அது ஒன்றும் போதும் இல்லை.